அதே போல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 5ஆம் அதிபதினு சொல்லிட்டேன். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். குழந்தைகளால் மேன்மைகள் உண்டு. அப்போ ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கீங்க, இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே விருச்சக ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனாலே நிறைய பேருக்கு குழந்தைனால பிரச்சனைகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்கலாம், குழந்தை தவறுது, அபாஷன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இல்லை குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து வக்கரமாக இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பது என்னென்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க.